விக்னேஷ் ஆட்டோ ஒர்க்ஷாப் சின்னமூர் வாடிக்கையாளர்கள் வருக வருக என வரவேற்கிறோம். யாரோ வர்றாங்க, யாருன்னு தெரியல. வாங்க, யாரு தெரிஞ்சாலும் மாதிரி தெரியுது. வாங்க பையாவாப்பா. ஏய் 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 பையாவே, அதான் நம்ம மாதேம் அம்மா. வாயா, இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்குன்னு தெரியல. வா, என்னவாலா திறந்துட்டு இருக்காரு. பரவாயில்லம்பா. கிளச்சி லூஸா இருக்கா, மெக்கானிக் என்னைக்கு சொல்றாரு. கேபிளை மாற்றணும்னு சொல்லி மெக்கானிக் என்ன சொல்கிறாரு. கல்லை வச்சுக்கிட்டு ஆட்டோவை தூக்க போகிறாரு மாதையம் அம்மா. சிங்கிளா ஒரே ஆள் தூக்கிட்டாரு. வண்டி மெக்கானிக் என்னையும் செக்கா பண்ணி சொல்கிறாரு. பாரியா, கேபிள் இப்படி தான் இருக்கு, செலவு மோட்டரில் போட்டு அயர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் மாதையம் அம்மாவுக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு. உடனே பரவாயில்லப்பா, அவர் வண்டியில இருந்த கேபிள் எடுத்து மாட்ட ஆரம்பிச்சிட்டா போல. மெக்கானிக் மாட்டினா காசு வைப்பான்னு சொல்லி அவரா மாட்டிக்கிட்டாரு. வண்டி இறக்கி விட சொல்லி இறக்கி விட்டாரு. மாதைய மாமாவா சிங்கிள் இறக்கிட்டாரு. இறக்கிட்டு கேபிள போய் அவரா கிளச்சு அவுட்டு செத்த டைட்டு வச்சுக்கிறாரு. கிளச்சு அவுட்டு செத்த டைட்டு வச்சுட்டு போதுமான அளவு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு முடிச்சு பார்த்துக்கிட்டாரு. கரெக்டாக வேலை செய்கிற விஷயம் தெரிஞ்சுனேவு வண்டியை ஸ்டார்ட் பண்ணாரு. வேலை பார்த்ததுக்கு காசு உரியானு மெக்கானிக் என்ன கேட்டதுக்கு காசு கேப்பாயின்னு சொல்லியவு ரிவர்ஸ் கீரை போட்டு வந்த வேகத்தில் கிளம்பிட்டாரு. புரியா, காசை கொடுத்துட்டு போயா. ஆயா, விக்னேஷ் ஆட்டோ ஒர்க்ஷாப் யூடியூப் சேனலை ஒரு அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பார்க்கறதுனால வேலையில் பழகிக்கிட்டாரு. காசு கேட்டதுக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டாரு. போறது போற வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி விட்டு போயா. நன்றி, வணக்கம், டாட்டா.